இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஸ்டார்லிங்க் திரும்பவும் ஹைலைட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஹைலைட்டுக்கு வந்தது என்னன்னா, எலான் மஸ்க் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். இது போல உக்ரைன் அவங்களோட நேவல் ட்ரோனை பயன்படுத்தி பெருமளவுல ரஷ்யாவோட இலக்குகள் இந்த வார்ஷிப்ஸ்ல இருக்கும்ல அதை தாக்குறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க ட்ரோன்களை. அதை நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறது போல எலான் மஸ்க் அவர்கள்ட்ட இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வந்தது. அது வந்து ஹைலைட் ஆகிட்டு இருந்தது இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை பற்றி. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஜோ பைடன் அரசாங்கம்லாம் பெருமளவில் ப்ரெஷர் போட்டிருப்பாங்க போலகுது, யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிறது போல ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்னா பெருமளவில் ட்ரோன்கள் வந்து ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை பயன்படுத்தி யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைனே பண்ணிக்கிறாங்க. அதான் அந்த நேவல் சர்ஃபேஸ் விசல்லாம் இருக்குல்ல, அப்படியே வந்துட்டே போய் ரஷ்யாவோட வார்ஷிப்பில் முட்டி முட்டி வெடிக்குது இல்லையா, அது போல ட்ரோன்கள்லாம் வந்து பெருமளவில் நேவல் ட்ரோனுக்கு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் ரஷ்யர்கள் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்புலேருந்து வைக்கிறாங்க. என்னங்க எலான் மஸ்க் அவர்களே ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே எலான் மஸ்க் அவர்கள் வந்து டைரக்டாக சொல்லிட்டாரு, நேரடியாவோ இல்லை இன்டைரக்டாவோ இல்லை, நாங்கள் ஸ்டார்லிங்க் கொடுக்கறதுல எந்த வகையிலையும் ஈடுபடல. ஆனால் ரஷ்யாவுக்கு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வேறு ஏதாவது நாடு வழியாக கிடைச்சிருக்கும். ஏன்னா சாங்ஷன்ங்கிறது நம்ம மட்டும்தாங்க போட்டிருக்கோம், பல நாடுகள் போடாமல் இருக்கிறாங்க. அந்த நாடுகளுக்குலாம் நம்ம ஸ்டார்லிங்க் கொடுத்துருக்கலாம், அவங்க அந்த கனெக்ஷனை வந்து ரஷ்யாவுக்கு வந்து இல்லீகலாக ஏற்றுமதி பண்ணிக்கலாம், இல்லை அவங்க கொடுத்து விட்டுருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் செய்திகளாக இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இவரோட இன்டெலிஜென்ஸ் விங்கோட ஒரு சின்ன ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் என்ன இருக்குன்னா, முழுக்க முழுக்க போய் தாங்க, வதந்திகள் இதெல்லாம் வச்சு பில்டப் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் தான், உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ் தான். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, எலான் மஸ்க் அவர்கள் இதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போது ஜோ பைடன் அரசாங்கம், இப்போ அமெரிக்காவோட அரசாங்கம் இருக்குல்ல, ஏன்னா அவங்க தானே பிரசிடென்ட்டு, சொன்னாங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்லாம் கேட்டுக்கணும் இல்லையா. ஸோ எலான் மஸ்க் அவர்கள்கிட்ட ப்ரெஷர் கொடுத்து இது போல இராணுவத்துக்காக அந்த சேட்டலைட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்காக ப்ரெஷர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் எலான் மஸ்க் அவர்களோட சேட்டலைட்டை ஹேக் பண்ணுறதுக்கும் அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கும் சீனா, ரஷ்யா இது போல பல நாடுகள் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வேலை ரஷ்யாக்குள்ள இது போல பெருமளவில் தாக்குதல் பண்ணும்போது அதை ஹேக் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுரும். அப்படி ஒரு வேலை செய்யும் போது இந்த ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்ஸ்லாம் வேலை செய்யாமல் போயிடுச்சு, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பெருமளவில் சேதம் எலான் மஸ்க் அவர்களுக்கு ஏற்படும். ஒரு வேளை அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போரில் யாராலையும் வந்து தடுக்க முடியாது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும். அதை காரணமாக சொல்லி கூட அமெரிக்கா வந்து ரஷ்யாவை தாக்க ஆரம்பிக்கலாம், உலக போருக்கு போக ஆரம்பிச்சிடும். இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப எலான் மஸ்க் அவர்கள் சில நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த நாடுகள் இப்ப ரஷ்யாவுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுப்பா அப்படிங்கிறது போல இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் டெர்மினல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொடுத்துட்டாங்க. இப்ப ரஷ்யாவும் அதிக அளவுல ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸை யூஸ் பண்ணி துல்லிய தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ப்ரெஷர் போகும் எலான் மஸ்க் அவர்களுக்கு. இங்க பாருங்க, அந்த ஏரியால ரஷ்யா அதிகமா டெர்மினல்ஸ் பயன்படுத்துறாங்க, சேட்டலைட் கனெக்ஷன் அந்த பக்கத்துல கட் பண்ணுங்க அப்படிங்கிறதோட சொல்லுவாங்களா. இதைத்தானுங்க நானும் சொன்னேன், கேட்டீங்களா நீங்க அப்படிங்கிறதோட சொல்லுவாங்களா. ஒரு வேலை கட் பண்ணும் பட்சத்துல உக்ரைனுக்கு சேர்ந்து தானே கட் ஆகும். ஏன்னா ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் தானே தாக்குதல் நடத்தி இந்த ட்ரோன்களா இருக்கட்டும். ஏன்னா இப்ப லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள்லாம் உக்ரைனோட இந்த பறக்கும் ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, யூஏவிக்கள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் ரஷ்யாக்குள்ள போகும்போது பயன்படுத்துது. இப்ப அந்த இடத்துல ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன், இந்த ஸ்லிட்டர் ட்ரோனா 300 கிலோமீட்டர் போனாங்கல்ல, 1 கிலோமீட்டர் கூட போகுது ரஷ்யாக்குள்ள. ஏன்னா எலான் மஸ்க் அவர்கள் தான் அந்த இடத்துல சேட்டலைட் கனெக்ஷன் கட் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ இது போல சொல்லி சேட்டலைட் கனெக்ஷனை கட் பண்ண வச்சிடலாம். ஜோ பைடன் அவர்களோட அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தோம்னா அவங்க பயன்படுத்துறாங்க, கொடுக்கலன்னா இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. அதனால நீங்க என்னமோ பண்ணி அடிச்சுக்கோங்க, என்னைய ஆட்டத்துல இருந்து விட்டுருங்க அப்படிங்கிறது போல எலான் மஸ்க் அவர்கள் நழுவுறதுக்காக இது போல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது போலியா தகவல். இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த செனட் சபையில இந்த பில்லை பாஸ் பண்றதுக்காக இப்போதைக்கு அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள், அவருக்கு கீழே இருக்கிற அரசாங்கம் புதுசாக ஒரு எய்டு பேக்கேஜுக்காக உக்ரைனுக்கு, இஸ்ரேலுக்கு, அப்புறம் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் இன்க்ளூடிங் தைவான் இவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு எய்டு பேக்கேஜ் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அந்த எய்டு பேக்கேஜுக்கு இதுக்கு முன்னாடி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான செனட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, ஈரான்ல போய் சொரிஞ்சு விடுற மாதிரி ஒரு கமாண்டர் தட்டி விட்டாங்க இந்த ஈராக்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்தாத்லியா இருக்கட்டும், சிரியாலியா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் அமெரிக்க பேஸ்மேன்ல வெடி சத்தம் கேட்டிருக்கு, பதிலுக்கு அமெரிக்காவும் தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இது ஒரு வாரமா இருக்கட்டும், பட் ஆனால் அது வந்து போலி தகவலா ரூமரா என்னன்றது தெரியல. பட் இது போல இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தகவல்ல பார்த்துருப்போம் இல்லையா. இப்ப பாருங்க, திரும்பவும் அந்த செனட் சபையில வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த தடவை பாருங்க எப்படி ஓட்டு மாறி இருக்குதுன்னு. இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா
புரிஞ்சுக்க முடியுமா என்னமோ தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எய்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன எய்டுனா, உக்ரைனுக்கு 61 பில்லியன் அமெரிக்க டாலர், இஸ்ரேலுக்கு 14 பில்லியன் அமெரிக்க டாலர், அப்புறம் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகள் இன்க்ளூடிங் தைவானுக்குலாம் எதுக்காக இந்த சீனாவை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்காக 4.83 பில்லியன் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர். இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செனட் சபையில கேட்கும்போது 67 செனேட்டர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுக்கிறாங்க. வெறும் 27 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்டா ஓட்டு போட்டுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இது பண்ணிட்டதுனால பில்லு பாஸ் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்கப்புறம் ரிபப்ளிகன்ஸே உங்களை உட்காந்து பேசுவாங்க. பேசி ஒரு அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆகி முழுசா போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜோ பைடன் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து விடுங்க, அப்பாடி ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாரு. பட் இதுல விஷயம் என்னன்னா, செனேட்டர்கள் மனசு மாறின மாதிரி ரிபப்ளிகன்ஸையும் வேற வகையில மனசு மாத்தி விட்டுருவாரு ஜோ பைடன் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது, இந்த எய்டு வந்து உக்ரைனுக்கு கிடைக்குமா இல்லை இஸ்ரேலுக்கு கிடைக்குமான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்களும் ஆஸ்திரியாவோட முன்னாள் சான்சலர் இருப்பார்ல, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, இது போல யூரோப்பியன் வைசஸ் இவ்வளவு பத்திரிகைக்கெல்லாம் உட்காந்து பேசும்போது இந்த கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா, அந்த கான்வர்சேஷன் ஹங்கேரி மத்தியிலையும் யூரோப் மத்தியிலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த விக்டர் ஹார்பன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைனுங்கிறது ஒரு பஃபர் ஜோனா இருக்கணுங்க, யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் இல்ல நாட்டோவா இருக்கட்டும், ஒரு பஃபர் ஜோனா இருக்கணும். அதை விட்டுட்டு அதை கூட்டிட்டு வந்து நம்மளோட சேர்த்திக்கலாம்னு சொல்றதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறத தெளிவா பேசியிருப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவரோட ஸ்டேட்மெண்ட் அவர் முதல்ல சொல்றதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கேட்டாலும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எப்போ 18 மாசத்துக்கு முன்னாடியே நிக்க வேண்டியது அட்லீஸ்ட் இப்போ அது நின்றுச்சுன்னா இதுக்கப்புறம் இன்னொரு 18 மாசம் தொடர்ந்து நடக்காமையாவது இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் உக்ரைனோட பல பகுதிகள் இழக்காமையாவது இருக்கும் இல்லையா. பேச்சுவார்த்தை ஏதோ நடத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த உக்ரைனுக்குள்ள ஆட்சி கழிப்பு நடக்கிறதுக்கு திட்டம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உளவு தகவல்கள் போலியா பரவிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ விடுபட்டு வந்தார் இல்லையா கமாண்டர் இன் சீஃபா வேலரி ஜெலூஷ்னி அவர்கள், இப்போ அலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர் வந்துட்டாரு. இப்போ அவரோட பதவியில இருந்து ஒருத்தர் போய் நியமிக்கணும் இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃபோர்ஸ் கமாண்டரா இருந்தாரு. இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸ் கமாண்டரா யார் இருக்க போறாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பவுலிக். அதாவது இந்த வேலரி ஜெலூஷ்னி அவர்கள் மட்டும் இல்ல, வேலரி ஜெலூஷ்னி அவர்களுக்கு துணையா இருந்திருப்பாங்க இல்லையா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன்ல, அவங்க எல்லாத்தையுமே பதவி விட்டு தூக்கிட்டதா சொல்லப்பட்டு வருது. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஒரு அணி திரட்டி அவரை டாப்பிள் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை எலெக்ஷன் கொண்டு வந்தா இவர் நிப்பாரு அப்படிங்கிறது போலையும் சொல்லிட்டு இருக்கு. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா யூகேவோட அம்பாசிடரா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இந்த யூகேக்காக தூதரக அதிகாரியா போவார் இல்லையா, அதுக்கு இவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் பொறுத்து வந்து பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது போல பல ரூமர்கள் அடிபட்டு இருக்கு. அதை நம்ம கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம், உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ் தான். ஓகேங்களா. இப்போ நம்ம திரும்பி இந்த செய்திக்கே வந்துருவோம். போலாண்டுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாளுக்கு நாள் அப்படியே விரிசலடைந்து உடஞ்சு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த லுத்வேனியாக்காக போக இருந்த உக்ரைன்ல இருந்து போக இருந்த அந்த தானியங்கள் போலாண்டோட பார்டர்ல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, எத்தனை நாளைக்கு தான் இவங்க நின்றுட்டே இருப்பாங்க, இது வந்து பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு இந்த தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா உக்ரைன்ல இருந்து கொண்டு போயிட்டு இருக்க தானியங்கள், அதை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி தரையில கொட்டிட்டாங்க, ரோட்லயே கொட்டிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பெருமளவில் வந்து கண்டனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஜெர்மனி தரப்புல இருக்கக்கூடிய ஏதோ ஃபாரின் மினிஸ்டர்னு நினைக்கிறேன், பேர் கட்ட தெரியல, மேபி வேற ஏதாவது ஒரு அஃபீஷியலா இருக்கலாம். ஜெர்மனோட ஒரு அஃபீஷியல் இது போல சொன்னதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்க உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது இந்த ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, கண்ணி வெடியெல்லாம் போச்சு வச்சுக்க ரஷ்யா. இந்த விவசாயிகள் அதெல்லாம் பொருட்படுத்தாம போய் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த கண்ணி வெடி மேல மிதிச்சு. ஏன்னா நம்மளே சில செய்திகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, குழந்தைகள்லாம் ஆபத்தான நிலையில போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல கண்ணி வெடிகள் வெடிச்சு. இது போல பல பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தானியங்கள்லாம் கொண்டு வந்து கொட்டுறீங்களே, நீங்க போய் அங்க விவசாயம் பண்ணுவீங்களா திரும்பவும்? அந்த தானியங்களை கொண்டு வந்து இப்படி கொட்டினா எப்படி இருக்குங்க அப்படிங்கிறது போல கேட்டதா சொல்லப்பட்டு வருது. செய்திகள் ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த அப்டேட்ஸ்ல பார்ப்போம். பட் இது போல செய்திகள் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா போலாண்ட்ல இருந்து இது போல செஞ்சுக்கிறாங்க வேலைகள். அவங்களும் ஒரு விவசாயிகள் தான். இது போல ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டிலும் இப்போ விவசாயிகள் வந்து டெல்லி செலோ அப்படிங்கிறது போல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாவே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரச்சனை தான் போல இருக்குதே. ஏதோ ஒரு முடிவு அரசாங்கங்கள் ஏதோ கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அடுத்த செய்திக்கு போயிட்டோம்னா எப்பவும் போலதான் ரஷ்யா இந்த மிசைலு ட்ரோன்கள் சொல்லி மொத்தம் 17 இடத்த உக்ரைனுக்குள்ள அனுப்பி விட்டுக்கிறாங்க. அதுல 14 டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்ப சொல்லியிருந்தாலும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் வேலையை பார்த்துருக்கும் போல இருக்கு. சில இடங்கள்ல வெடிச்சுதான் கேட்டது சொல்லப்பட்டு வந்திருக்கு. இது வந்து ப்ரிலிமினரி டேட்டா தான். இதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது அப்டேட்ஸ் உக்ரைன் கிட்ட இருந்து வந்ததுன்னா அடுத்த பயில அப்டேட்ஸா பார்ப்போம். அடுத்தது இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையில
ரஷ்யாவை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்காக உக்ரைனுக்கு ஆதரவா பல நாடுகள்ல இருந்து மெர்சனரிஸா வருவாங்க. உதாரணத்துக்கு பிரான்ஸ், இதுக்கு முன்னாடி செய்திகள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? பிரான்ஸா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருப்பாரு, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி, அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜார்ஜியான்னு இது போல பல நாடுகள், போலாண்டு மூணாவது போலாண்டு, இது போல பல நாடுகள்ல இருந்து மெர்சனரிஸா வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதை வச்சு பார்க்கும்போது உக்ரைன்லயும் மெர்சனரிஸ் இருக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவா உக்ரைனுக்கு சண்டை பிடிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்ல இருந்தும் மெர்சனரிஸ் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா 15,000 பேர்த்துக்கிட்ட நேபாள்ல இருந்து போனதா சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன? ரஷ்யால சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், பல சலுகைகள் கிடைக்கும், பணம் நிறைய தராங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது இந்த 15,000 பேர் கிட்ட போயிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட உடல்களை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல இந்த நேபாளில் வந்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட உறவினர்கள்லாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது போர் சூழல் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கூட. இப்ப இது போல உலகத்துல இந்த மாதிரி மெர்சனரிஸா போயிட்டு இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இது போல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். அந்த நாடுகளுக்கு என்ன செய்ய போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது தெரியல. அப்புறம் அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் பக்கத்துல வந்துடலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் சிரியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் பேசிட்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிரியா வந்து தயாரா இருக்கிறாங்களாமா. இந்த கோலமைட்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து மீட் எடுத்து வச்சுக்கிறாங்க, அதாவது பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இது வந்து சிரியாவோட ஒரு பகுதி தான் அஃபிஷியலா. பட் ஆனால் இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலமைட்ஸ் வந்து இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதை மீட் எடுக்கிறதுக்காகவும் அவங்கள எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்காகவும் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்காகவும் அவங்க தயார் அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறாங்க. இது ஒரு போர் அறிவிப்பா, கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சுவாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா சும்மா சும்மா இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ள இருக்க பல பகுதியிலையும் ஏர் ஸ்ட்ரைக்கு, குண்டுகளை போறது, மிசைல் லான்ச் பண்ணதுன்னு இருக்காங்க. அதுக்காக சிரியாவும் சும்மா இல்லை, அவங்களுக்கு பதில் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது போல செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்க ஒரு வேலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா, இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லெபனான்குள்ள போய் சில பகுதிகளை பிடிப்பாங்க, அதுல மாற்றே கிடையாது, நடந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, சிரியா, கீழே இருக்கக்கூடிய எஜிப்துமா, ஏன்னா ரஃபால வந்து உள்ள வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது பெருமளவுல போச்சுன்னா மக்கள் வந்து அங்க அதிக அளவுல இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரஃபாக்குள்ள போய் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை கண்டிச்சு எஜிப்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி டேங்க்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கும்போது அது சும்மா வேடிக்கை காட்டுறதுக்கா இல்லை எப்படின்னு தெரியல. ஒரு வேலை ஆரம்பிக்கும் பட்சத்துல இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. இதைத்தான் முதல்ல இருந்து அமெரிக்கா தரப்புல இந்த மேற்குலக தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ஸ்பிரிட் ஆகக்கூடாது, பரவக்கூடாது அப்படி இப்படின்னு பல வகையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பகுதியில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டின் அவர்களுக்கு திரும்பவும் உடல்நிலை சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதனால உடனடியா டிஃபென்ஸ் செக்ரட்டரியை மாத்திடுவாங்களா அப்படிங்கிறதுல கேள்விகள் வருது. என்ன செய்ய போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். காரணம் என்ன, இப்போ மிடில் ஈஸ்ட்லயும் சரி அமெரிக்காவும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவான டிஃபென்ஸ் செக்ரட்டரிலாம் தேவைப்படுவாங்க இல்லையா, அதுக்காக மாத்திர வேலை கொஞ்சம் துரிதப்படுத்துமா இல்லை என்ன ஏதுன்றது தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் அமெரிக்கா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதை. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.